அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டங்கள் குறித்து அறிந்து வருகிறோம். அடிப்படையான சட்டங்களை விளங்கிவிட்டு ஒவ்வொரு கணக்குகளையும் போட்டு நம்ம அறிந்து வருகிறோம். இந்த பலவிதமான கணக்குகளை போட்டு பயிற்சி எடுத்தால்தான் இந்த பாடம் மனசில் நன்றாக பதியும் என்ற வகையில் இன்னைக்கு ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். ஒருத்தர் இறந்துடுறாரு, இறந்தது பெண்ணு. அப்போ கணவன் இருக்கிறாங்க, இறந்த ஆளுக்கு என்ன இருக்காங்க, ஒரு கணவன். தந்தையின் தந்தை, அதாவது பாட்டனார். அடுத்ததாக மகள்கள் 2 பேர். அதாவது இறந்து போன ஒரு பெண்ணுக்கு கணவன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாட்டனார்னா தகப்பனாருடைய தந்தை இருக்கிறாரு. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இவ்வளோ தான் வாரிசுகள் இருக்காங்க. இதை எப்படி கணக்கு வைக்கிறது என்றால், இப்போ கணவனுக்கு எவ்வளவு என்று பார்க்கணும். கணவனுடைய பங்கை பார்க்கும் பொழுது எதை கவனிக்கணும்னு கேட்டால், இறந்து போன ஆளுக்கு பிள்ளை இருக்குதா இல்லையா. ஏன்னா ரெண்டு கணக்கு அவருக்கு இருக்குல்ல. கணவனுக்கு 4/1 என்பதும் கிடைக்கும், பாதியும் கிடைக்கும். 4/1ங்கிற கணக்கும் கிடைக்கும், சரி பாதியும் கிடைக்கும். 4/1 எப்போ கிடைக்கும் என்றால், இறந்து போனவருக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சின்னு சொன்னால் மனைவி சொத்தில் பாதி கணவனுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கணவனுக்கு பிள்ளையை இப்போ கவனிக்கக்கூடாது. அந்த மனைவிக்கு 2 மகள்கள் போட்டிருக்கோம்ல, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ மனைவிக்கு 2 பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் கணவனுக்கு கிடைக்கிற பங்கு எவ்வளவு, 4/1. 4/1 தான் அவருக்கு கிடைக்கிற பங்கு, காவாசி. 4/1 ஆச்சா. அதுக்கப்புறம் தந்தையின் தந்தை, அதாவது தந்தைக்கு எப்போவுமே 6/1 கிடைக்கும். தந்தை இல்லாட்டி தந்தையுடைய இடத்துக்கு அவர் தாத்தா வந்துடுவார், அவருக்கு 6/1 கிடைக்கும். தந்தையும் தாத்தா ஒன்று தான். ஆனால் தந்தை இருந்தார்னா தாத்தாவுக்கு கிடைக்காது. தகப்பனாரே உசுரோடு இருந்தார்னா தகப்பனாருடைய தகப்பனாரு கிடைக்காது. தகப்பனார் இல்லைன்னு சொன்னால் இவர் தான் தகப்பனார். இப்போ தந்தையின் தந்தை தான் யார், தகப்பனார். அப்போ தந்தையுடைய பங்கு எவ்வளவு, 6/1ங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் மகள் 2 இருக்கிறாங்க. மகள் 2 இருந்தாங்கன்னா எவ்வளவு, 3/2. மொத்த சொத்தை பங்கு வச்சு 3/2 கொடுக்கணும். 3 பங்கு வச்சு அதில் 2 பங்கு கொடுக்கணும். இதுதான் இந்த கணக்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொடுக்குறதா இருந்தால் இப்போ நம்ம எப்படி எத்தனை பங்கு வைக்கணும், எத்தனை பங்கு வச்சா இதை கொடுக்க முடியும் என்று பார்த்தால், 4/1 கொடுக்கணும், 3/2 கொடுக்கணும். 2ஐயும் கொடுக்க முடியுமான்னா கொடுக்குறாந்தா என்ன செய்யணும்னா, 2க்கும் பொதுவான ஒரு நம்பர் இப்போ 4/1 4 இருக்குது, 3/2 3 இருக்குது. இப்போ 4 பங்கு வச்சோம்னா 4/1 கொடுத்துடலாம், 3/1 கொடுக்க முடியாது. 3 பங்கு வச்சோம்னு சொன்னால் 3/1 3/2 கொடுக்கலாம். அதில் காவாசின்னு எடுக்க முடியாது. அப்போ அந்த 4க்கு 3க்குள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கணும். 4ஐயும் 3ஐயும் எந்த நம்பரும் வகுக்காது, முரண்பட்ட நம்பர் 2ம். அப்படி இருந்தால் மொத்தமாக பெருக்கிறணும். 4 3 12 என்றது பாதியை பெருக்குவோம்ல. அப்படி இல்லாமல் 4க்கும் 3க்கும் இப்போ தான், அதாவது 4ம் 2 இருந்துச்சுன்னு வைங்களேன், 4 கொடுத்துடலாம். 4 8 இருந்தால் 8 கொடுத்துடலாம். 4 6 இருந்துச்சுன்னு சொன்னால் 4ஐயும் 6ஐயும் ஒரு நம்பர் வகுக்கும், 2ங்கிறது வகுக்கும். அப்படி வகுக்கிறதுனால 4ல் பாதி எடுத்து 6ல் பெருக்கணும், அல்ல 6ல் பாதி எடுத்து 4ல் பெருக்கணும். இங்கே என்னன்னு கேட்டால் 4 3 இருக்குது. 4 3 ஒன்றோடு ஒன்று நுழையவும் செய்யாது, 2ஐயும் ஒரு நம்பரும் வகுக்கவும் செய்யாது. இப்போ அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த 4ஐயும் 3ஐயுமே பெருக்கணும். பெருக்குனா 12 பங்கு வைக்கணும். 12 பங்கு வச்சா தான் இவனுக்கு 4/1 கொடுக்கணும், அவங்களுக்கு 3/2 கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இவனுக்கு 6/1 வேறு கொடுக்கணும். பாட்டனாருக்கு 6/1 கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தனி கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. 12 வச்சுட்டதுனால 12 ஆயிடுச்சுல. இந்த 12க்கும் 6க்கும் பார்த்தீங்கன்னா
6 வந்து 12ல் வந்து 2 டைம்ஸு அடங்கிரும். 6 12 அதுக்கு அது கணக்கில் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. இந்த 12ல் வச்சாலேயே 6 2 12 கொடுக்கலாம்ல. அதாவது 6ல் 1 அதை நம்ம 3 கணக்கு இருக்குது. ஒன்று வந்து 4ல் 1, ஒன்று 6ல் 1, இன்னொன்று வந்து 3ல் 2. நம்ம அந்த 6ல் 1 கடைசியாக வச்சுக்கிடுவோம். முதல்ல இந்த 2 நம்பருக்கு தொடர்பு பார்ப்போம். இந்த 4ல் 1க்கு இந்த 2 நம்பருக்கும் உள்ள தொடர்பு என்ன? 4க்கு 3க்கும் மேட்ச் ஆகாது. அப்போ நான் 3 12 பெருக்கிக்கிட்டோம். அப்புறம் 12க்கு இந்த 6க்கும் பார்க்கணும். 12க்கு 6க்கு வந்து 6உடைய டபுள் தானே 12. ஒரு நம்பருடைய டபுளாக ட்ரிபிளாக இருக்கும் என்று சொன்னால் அதை கணக்கில் எடுத்துக்கிற வேண்டியதே கிடையாது. 12 பங்கு வச்சாலேயே 6ல் 1 கொடுக்கலாம். அப்போ 12 பங்கு வச்சோம்னு சொன்னால் 4ல் 1 கொடுக்க முடியும். அதே மாதிரி 6ல் 1 கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து 3ல் 2 கொடுக்க முடியும். இப்போ 12 வச்சுட்டோம்ல. இப்போ 12ல் 4ல் 1 எவ்வளவு? 3. 12 பங்கு வச்சு 4ல் 1 காவாசி என்றால் எவ்வளோ வரும்? 3 வரும். இவனுக்கு 6ல் 1 கொடுக்கணும்ல. 6ல் 1ங்கிற 2 வரும். 6 2 12. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வரும்? 3ல் 2ங்கும் போது 8 வந்துடும். 12 வந்து 3 பங்கு வச்சுக்கலன்னா 1 பங்கு 4, 3ல் 2ங்கிறது 8. அப்போ 8 பங்கு வந்துருச்சு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து 3ல் 2 என்கிற வகையில் 8 பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆளுக்கு 4. அதுக்கப்புறம் வந்து தந்தையின் தந்தைக்கு வந்து 6ல் 1, அதாவது 12ல் 2. கணவனுக்கு வந்து 12ல் 3 காவாசின்னா 12ல் 3. இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் டோட்டல் பண்ணும்போது ஜாஸ்தி ஆகும். அதாவது 8 2 10 13 ஆகும். நம்ம வச்சுருக்கிறது 12 தான். 12 பங்கு வைக்கிறோம். இந்த இவங்களுக்கெல்லாம் உரிய பங்கை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அது கணவனுக்குள்ள ஒரு 3, தாத்தாவுக்குள்ள ஒரு 2 5, மகளுக்கு ஒரு 8 8 5 13. இப்போ 13 வருதில்ல. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த 12 எடுத்துகிட்டு பங்கை என்ன செய்யணும்? 13 ஆக்கி விட்றணும். 12 எடுத்துட்டு என்ன செய்யணும்? 13 ஆக்கிடணும். இப்போ 13 பங்கு வச்சு இந்த டோட்டல் என்ன வருதோ அதையே அடிப்படை பங்காக மாற்றிடணும். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதாவது 12ல் 3 வாங்கினவர் என்ன செய்வார்னா 13ல் 3 வாங்குவார். அது கால் பாகத்தை விட சின்ன அளவு கம்மி. 12ல் 2 வாங்கியவர் வந்து 13ல் 2 வாங்குவார். அது 6ல் 1 கிடையாது. ஆனால் 6ல் 1 விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். 6ல் 1க்கு நெருக்கமானது. அதுக்கப்புறம் வந்து 12ல் 8 வாங்கினவங்க 13ல் 8 வாங்குவாங்க. 13ல் 8ங்கிறது 2/3 இல்லை, 3ல் 2 இல்லை, அதோட கொஞ்சம் கம்மி. ஆனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க சதவீதம் தகுந்தவாறு குறைஞ்சிக்கிறது. ஒரு ஆளுக்கு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு மீதி உள்ளவங்களுக்கு மொத்தத்தையும் குறைச்சிடாமல் நம்ம வந்து 13 பங்கு வச்சா தான் இதை கொடுக்க முடிகிறது. 13 வச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் 12ல் 3 என்பதும் 13ல் 3 என்பதும் ஒன்று கிடையாது. 12ல் 3 என்பதை விட 13ல் 3 என்பது கம்மி. 12ல் 2 என்பதை விட 13ல் 2 என்பது அது ஒரு தொகை கம்மி. ரூபாயை கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரூபா மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிடும் வித்தியாசம். இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், அதாவது நம்ம பங்கு வச்சு கொடுக்குற தொகையும் நம்ம அடிப்படை பங்காக வச்சோமே அந்த தொகையும் டேலி ஆகாமல் கூடி போச்சுன்னு சொன்னால் அந்த டோட்டலையே பங்காக இப்போ மாற்றிட வேண்டியது. 12 முதல் கணக்கு போடணும். 12 போட்டு இந்த கணக்கை கொடுத்து முடித்த பிறகு அப்போ என்ன செய்யும்? கூட்டி பார்க்கும்போது 13 வந்துடுது. 13 பங்கு வச்சிடணும். 13 பங்கு வச்சோம்னு சொன்னால் இது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? பங்கு வச்சு கொடுத்துடலாம். திருப்பி ஒருக்கா நம்ம இந்த கணக்குன்னு ஒருக்கா நான் சொல்கிறேன். அதாவது கணவனுக்கு எவ்வளவு? அவருக்கு 4ல் 1ங்கிறதும் இருக்கிறது, 2ல் 1 அதாவது பாதி, இந்த 2 வகை அவருக்கு இருக்கிறது. இந்த கணக்கில் அவருக்கு 4ல் 1 தான் வரும். ஏன் 4ல் 1 வருதுன்னா இறந்து போனவங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, மகள்கள் 2 பேர் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் அவர் 4ல் 1 அவருக்கு கொடுத்துட்றோம். தந்தைக்கு உள்ள பங்கு எவ்வளவு? 6ல் 1. தந்தை தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கு, தாய் தான் சொல்லப்பட்டிருக்கு. தாய்க்கு மேலே வந்து தாயுடைய தாய் இருந்தாங்கன்னா தாயுடைய அந்தஸ்து அவங்க வந்துடுவாங்க. மகனுக்கு பங்கு சொல்லப்பட்டிருக்கு, பேரனுக்கு சொல்லப்பட்டிருக்காது. மகன் இல்லாட்டி மகனுடைய மகன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அந்த அடிப்படையில் தந்தை இல்லாத நேரத்தில் தந்தையின் தந்தை வந்து தந்தை அந்தஸ்துக்கு வந்துடுறாரு. தந்தைக்கு கொடுத்த பங்கு தான் அவருக்கு கொடுக்கணும். தந்தைக்கு உள்ள பங்கு என்ன? 6ல் 1.
6ல் 1 போக 6ல் 1 மட்டும் இல்லை ப்ளஸ்ஸு மிச்சம்னு இருக்கிறது. மிச்சம் எங்கே வரல. 6ல் 1 கொடுக்கணும். அசப்ப ஆம்பளை பிள்ளை இல்லாதனால மகளும் கணவன் இருக்கிறனால அதை விட மிஞ்சி போயிருந்துச்சின்னு வைங்க, சில கணக்கில் அப்படி வரும். 6ல் 1 கொடுக்கணும். கொடுத்தது போக இதாக மிச்சமாக இருந்தால் அதையும் அவர் கொடுத்துடணும். அவர் அசபாங்கிற ஒரு கணக்குலையும் வருவார், வாரிசுங்கிற கணக்குலையும் வருவார். இப்போ வாரிசு கணக்குப்படி முதல் போடணும். நமக்கு மிச்சமே இல்லை, ஷார்ட்டேஜில் வருது. இந்த கணக்கில் வந்து 12 பங்கு வைக்கிறோம், 13 கொடுக்க வேண்டி வருது. அப்போ ஷார்ட்டேஜ் வரும்போது இவருக்கு அசபாங்கிற பிரச்சனை வரலை. அப்போ தந்தையின் தந்தைக்கு 6ல் 1. மகள்களுக்கு பங்கு என்ன? ஒரு மகளாக இருந்தால் பாதி சொத்தில், 2 மகளாக இருந்தால் 2/3. 2க்கு மேலே எத்தனை மகள் இருந்தாலும் அதே தான். 2 மகள் இருந்தாலும் சரி, 5 மகள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவு? 3ல் 2. அப்போ 3ல் 2ன்னு கொடுக்கும்பொழுது என்ன செய்யணும்? இந்த 3 டேலி ஆக்கணும். 4ல் 1 கொடுக்கணும், 6ல் 1 கொடுக்கணும், 3ல் 2 கொடுக்கணும். இது எல்லாம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 4ஐயும் 3ஐயும் அடிப்படையாக வச்சு 12 பங்கு ஆக்கணும். 12 பங்கில் இருந்து 4ல் 1 கொடுக்கலாம், 3ல் 1 கொடுக்கலாம். அந்த 12ஐயும் 6ஓட மேட்ச் பண்ணி 6ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கல நடுவில் தாத்தாவுக்கு. 6ல் 1ன்னு பார்க்கும்போது 6, 12 இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த 6ம் 12 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 6உடைய டபுள் தான் 12. அப்போ 6 கணக்கில் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. 12 வச்சு 6 கொடுத்துடலாம், பெரிய நம்பர் எடுத்துக்கிற வேண்டியதுதான். அதனால் வந்து 12 பங்கு நம்ம வச்சோம் என்று சொன்னால் 12 பங்கில் வந்து கால்வாசி எவ்வளவு? 3. கீழே போட்டிருக்கிற 3 போட்டிருக்கிறோம். 12ல் 3ங்கிறது. அதுக்கப்புறம் 12ல் 6ல் 1 எவ்வளவு? 2. 2 கொடுத்தாச்சு. 6 2 12. 12ல் 3ல் 2 எவ்வளவு? 12 3 துண்டாக வச்சோம்னா ஒரு துண்டு 4 வரும். 3ல் 2 துண்டுன்னா 4 4 8 வந்துடும். அப்போ 8. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மேலே உள்ள அங்கே இடிக்குது. வந்து எங்கே இடிக்குது? மொத்தம் 12 பங்காக தான் நம்ம வச்சுக்கிட்டு வர்றோம். 12 பங்கு வச்சு பிரித்து கொடுக்கும் பொழுது அது கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதை விட பங்கு அதிகமாகிறது. அடிப்படை எத்தனை பங்கு போட்டோமோ அதை விட கொடுக்குற பங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருந்தால் என்ன செய்யணும்? உலகத்தில் உள்ள எல்லா கணக்குடைய முறை என்னன்னு கேட்டால், அதாவது இந்த குறைஞ்சாலும் கூடுனாலும் அதையே பங்கு ஆக்கிடுவாங்க. இந்த வீதாச்சாரப்படி கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது உதாரணம் அந்த 13 வந்திருக்குல்ல, 13க்கு பதிலாக 11 வந்துருச்சுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. இன்னொரு கணக்கு அப்படி வரும், வேறு ஒரு கணக்கில் அப்படியும் வரும். அதாவது 12 பங்காக வைக்கிறோம், கொடுத்தது பூரா சேர்த்தா 11 வருது, ஒன்று மிச்சமாக இருக்குது, ஒன்றுத்துக்கு தூராக போட முடியும். அப்போ 11 பங்கு ஆக்கிட வேண்டியதான். இப்போ 11லேருந்து கொடுக்கும்போது கூட கிடைக்கும் எல்லாருக்கும். 11லேருந்து 3 கொடுத்தீங்கன்னா அது 4ல் 1ஐ விட அதிகம். 11ல் இருந்து 2 கொடுத்தால் அது 6ல் 1ஐ விட அதிகம். 11லிருந்து 8 கொடுத்தீங்கன்னா அது 3ல் 2ஐ விட அதிகம். அப்படியும் சில நேரத்தில் வரும். சில நேரத்தில் வந்து பங்கு அதிகமாகி போயிடும். கீழே உள்ள பங்கு அதிகமாகிடும், அடிப்படை பங்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்படி இந்த கணக்கு மாதிரி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 12லேருந்து பங்கு வச்சதுக்கு பதிலாக 13 மாற்றிவிட்டாங்கன்னா அதை மாற்றி விட்ற வேண்டியதான். 12 அழிச்சு விட்டு 13 பங்கு. அப்போ எப்படி நம்ம ஃபத்வா கொடுக்கணும்னு கேட்டால், மொத்த சொத்தை 13 பங்காக வைக்க வேண்டும். 13 பங்காக வைத்து அதில் 3ஐ கணவனுக்கு கொடுக்கணும். இது 6ல் 1ஐ விட சற்று குறைவு தான். இப்படி தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி 13 பங்கில் வந்து 13ல் 2 அவருக்கு கொடுக்க வேண்டும், 13ல் 8 கொடுக்க வேண்டும். 8னா ஆளுக்கு 4, 2 மகள் இருக்காங்கல்ல, அந்த 2 மகளுக்கு பிரித்து கொடுக்க முடிய நம்பராக இருக்குது. மரப்போட்டு நம்பர் அதிகப்பட தேவையில்லை. 8லன்னா ஆளுக்கு 4. அப்போ 4 4 2 3ன்னு கொடுத்துட வேண்டியது. இதில் வந்து பணமாக கொடுக்குறோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். பணத்தை போட்டு என்ன செய்யணும்? மொத்தம் 13 வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோண்டு வரும். அதன்படி என்ன செய்ய வேண்டியது? அவங்களுக்குரிய தொகையை கொடுத்துட வேண்டியது. இது ஒரு கணக்கு. அடுத்ததாக இன்னொரு கணக்கு போடுவோம். இன்னொரு கணக்கு என்ன என்று கேட்டிங்கன்னா, மனைவி மகன் மகள் ஒரு கணக்கு. மனைவி இதெல்லாம் அனுப்பி சில ஆள் கேட்டது. மனைவி 2 ஒருத்தனுக்கு இருக்காங்க. மனைவி, அதுக்கப்புறம் வந்து மனைவி, அதுக்கப்புறம் வந்து மகன் 2 மகள் 3, மகன் 2 மகள் 3, மகன் 2 மகள் 3. இதுதான் கணக்கு. அதாவது ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்தவருக்கு வந்து மனைவி 2 மனைவிகள் அவருக்கு இருக்கிறாங்க. இறக்கும்போது 2 மனைவிகளை
உயிரோடு இருக்கிறாங்க. 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 மகன்கள் இந்த மனைவி மூலமாக இருக்கலாம், அந்த மனைவி மூலமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவருக்கு மகன் அவ்வளோதான் கணக்கு. இந்த மனைவி கணக்கு கிடையாது. ஒரு மனைவியுடைய மகனாக கூட இருக்கலாம் அனைவருமே, அல்லது அந்த மனைவிக்கு ஒரு மகன், இந்த மகனுக்கு நமக்கு தேவை வந்து அவன் மட்டும்தான். இறந்து போன ஆம்பளை தான் கணக்கு. அப்போ இறந்து போகிறவருக்கு வந்து 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மகன் 2 இருக்கிறாங்க, மகள் வந்து 3 இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் மனைவியுடைய பங்கு என்ன என்று பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் கணவனுக்கு மாதிரியே 2 நிலை இருக்கிறது. என்ன 2 நிலை இருக்குது? அவங்களுக்கு 4ல் 1ங்கிற ஒரு நிலையம் இருக்கிறது, 8ல் 1ங்கிற நிலையம் இருக்கிறது. ஒரு நேரத்தில் கணவன் சொத்தில் காவாசி கிடைக்கும், ஒரு நேரத்தில் கணவன் சொத்தில் அரைக்காவாசி கிடைக்கும். அதாவது 8ல் 1 கிடைக்கும். இப்போ இந்த மனைவிக்கு வந்து 4ல் 1 8ல் 1 என்றால் 8ல் 1 தான் வரும். ஏன் 8ல் 1 வருது? கணவனுக்கு மகன் மகள்லாம் இருக்கிறாங்க. மகனோ மகளோ பிள்ளைகள் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் மனைவியுடைய பங்கு இவங்க குறைச்சான பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு அதே அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுடைய பங்கில் குறைஞ்சி போயிடும். அதனால் மனைவி 2 மனைவிக்கும் சேர்த்தே கிடைக்க வேண்டிய பங்கு எவ்வளோ ஒன்று கேட்டால் வந்து 8ல் 1 தான். 8ல் 1 தான் அவங்களுக்கு கிடைக்கும், அரைக்கவாசி. சரியா? 8ல் 1 கிடைக்கிது மனைவிக்கு. மகன் மகளுக்கு பங்கு இருக்கான்னா பங்கு கிடையாது. அதாவது நிர்ணயித்த பங்கு கிடையாது. மகனுக்கு இவ்வளவு, மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் கணக்கு. கணக்கு என்னென்னு கேட்டால் மனைவிக்கு வந்து 8ல் 1 கொடுக்கணும். 8ல் 1 கொடுத்தது போக மீதி வந்து என்ன இருக்குது? மீதி வந்து 7 இருக்குது. இந்த 7 வந்து இவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கணும். எந்த மாதிரி பிரிக்கணும்? 2 ஆம்பளை பிள்ளை இருக்காங்களா? 2 ஆம்பளை பிள்ளைன்னா 4ன்னு எண்ணிக்கிறங்க. 3 பொம்பளை பிள்ளை இருக்குதா? அது ஒரு 3ன்னு எண்ணிக்கிறங்க. அப்போ என்னவாச்சு? 4 3 7 ஆயிடுச்சு. கரெக்டாக போச்சு. இப்போ 2 நம்பர் அதிகரிக்க தேவையில்லை. அதாவது 2 மனைவி இருக்கிறாங்க. மனைவிக்கு 8ல் 1ன்னா அப்போ எத்தனை பங்கு வைக்கணும்? 8ல் 1ன்னா மேலே வைக்கிற பங்கு எத்தனை? 8 தான். 8 பங்காக வச்சு 8ல் 1ங்கிறது எவ்வளவு? 8ல் 1ங்கிறது 1. 8ல் 1 தானே? 1. இவங்க 2 பேருக்கும் சேர்த்து கிடைக்கிறது என்ன? 7. இவங்களுக்கு எந்த அடிப்படையில் 7 கிடைக்குதுன்னா மிச்சத்தை எடுத்துக்கிறதுங்கிற வகையில். மிச்சம் 6 இருந்தால் 6, 5 இருந்தால் 5, என்ன மிச்சம் இருக்குதோ அதை வந்து மகனும் மகளும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வார்கள். அப்போ 7 வந்து எத்தனை பேர் கொடுக்க வேண்டியிருக்குது? 3 மகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, 2 மகனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. மகளோடு சேர்ந்த இந்த மகன் வரும்போது மகனுடைய கணக்கு என்ன? 2 மகன் சொன்னால் 4 நம்பராக எண்ணிக்கிறணும். அப்போ மகன்கிறதுல ஒரு 4 வந்துடுது, மகள்ங்கிறதுல ஒரு 3 வந்து 7 பேர் இருக்காங்க. அப்போ 7 வந்துச்சின்னு சொன்னால் அப்போ 7 தானே பங்கு கரெக்டாக இருக்குல்ல? போயிட்டு அந்த அடிப்படை பங்கை அதிகரிக்க வேண்டியதில்லை. இந்த 8ங்கிற பங்கை வந்து டபுளாவோ ட்ரிபிளோ ஆக்க தேவையில்லை. அப்போ எப்படி வந்துடும்? அப்போ மகனுக்கு வந்து ஆளுக்கு 2 2, மகளுக்கு ஆளுக்கு 1 1. இந்த 7 எப்படி கொடுக்கணும்னு கேட்டால் 2 + 2 + 2 + 1 + 1 + 1, இதுதான் 7. 7 எப்படி கொடுக்கணும்னு கேட்டால் அதாவது ஒரு மகனுக்கு 2, இன்னொரு மகனுக்கு 2, ஒரு மகளுக்கு 1, இன்னொரு மகளுக்கு 1, இன்னொரு மகளுக்கு 1. அப்போ 2 2 4 3 7. அப்போ அப்போ 8 பங்காக வச்சு அதை என்ன எப்படி கொடுத்தோன்னா மனைவிக்கு 8ல் 1 இந்த மாதிரி கொடுத்துடணுன்னு வச்சுருவோம். கொடுத்த பிறகு இந்த மனைவி 2 இருக்கிறாங்கல்ல, 2க்கு 1 போய் 2 பேருக்கு கொடுக்க முடியுமா? 8ல் 1 இருக்கிறது. 8ல் 1 வந்து 2 பேர் கொடுக்குற பிரச்சனை வர்றதுனால பாதிங்கிறது கணக்கில் வரக்கூடாது. எப்போவுமே என்ன செய்யக்கூடாது? பாதிங்கிறது கணக்கில் வரக்கூடாது. அப்போ பாதி மாதிரி வந்தால் என்ன செய்யணுன்னு கேட்டால் அதை பெருக்கணும். அப்போ வந்து 2 பேருக்கு 1 கொடுக்க முடியாததுனால இந்த 8 என்ன செய்யணுன்னு கேட்டால் 2ஆல் பெருக்கி என்ன செய்யணும்? 16 ஆக்கிக்கிறணும். 8 பங்குலேருந்து கொடுக்காம 16லேருந்து கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மனைவி 2 மனைவிக்கு கொடுக்குற பஞ்சாயத்து வராது. அப்போ 8 பங்கு வச்சு 8ல் 1 மனைவிக்குன்னு கொடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை தனித்தனியாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார்களே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் மனைவிக்கு 8ல் 1ங்கிறத இப்போ வந்து 1 கொடுத்தோம்ல, 1 வந்து 2 ஆயிரும். இப்போ 8 வந்து 16 ஆக்கிட்டோம்ல, 16 ஆக்கிட்டதுனால இவங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? இவங்களுக்கு 1ங்கிறது 2 2ஆக பிரிக்கணும். அப்போ இங்கே என்ன செஞ்சிடணும்? 2 போக
இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு வந்து 7 கொடுத்த இடத்துல 14 வந்துடும். ஏன் இங்கே பெருக்க வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள்னால மல்டிபிளை நம்ம பண்ணலை, மனைவிகள் 2ங்கிறதுனால பெருக்க வேண்டி வருது. 14 அடிப்படை பங்காயிரும். 14 கொடுக்கறதா என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 2 கொடுத்தோம்ல, 2 பிடிச்சி 4 ஆக்கணும். இவங்களுக்கு 4, இவங்களுக்கு 4, இவங்களுக்கு 2, இன்னொரு மகளுக்கு 2, இன்னொரு மகளுக்கு 2, மொத்தம் வந்து 14. அப்போ பங்கு எப்படி ஆயிரும்னு கேட்டால், 16 பங்கு வச்சு மனைவிக்கு 2 ஆளுக்கு 1, மனைவிக்கு 2ன்னா என்னது, 1 + 1, 1 + 1, 1ங்கிறது ஒரு மனைவிக்கு, 1ங்கிறது ஒரு மனைவிக்கு, இன்னொரு மனைவிக்கு 1 ஆக 2. அப்போ 16 பங்கு மொத்த சொத்தை 16 பங்காக வைக்கணும். 16 பங்காக வச்சு 16ல் இந்த மனைவிக்கு 1, இந்த மனைவிக்கு 1, 2 போச்சுன்னா மீதி 14 இருக்கிறது. 16ல் 2 போனால் 14. இந்த 14 வந்து எத்தனை பேர் எடுக்கணும்னா 7 பேர், 2 மகனும் 3 மகள்களும் எடுத்துக்கிற வேண்டியது இருக்குது. 2 மகன்டா ஒரு 4, 3 மகன்டா 3, 4 3 7, 7 பேர் 14 எடுத்தாருன்னா ஒரு 2 2 ஆக்குனா தான் ஆகும். ஆளுக்கு 2, ஆளுக்கு 2 என்பது மகளுக்கு 2ஆகவே நிற்கும். மகனுக்கு 2 வந்து நான் டபுள் ஆகிக்கிறேன், அவன் 2 ஆளை கணக்கு எடுத்தோம்ல, அதனால் என்னவாயிரும்னு கேட்டால் 14ல் வந்து ஒரு மகனுக்கு 4, இன்னொரு மகனுக்கு 4 8, ஒரு மகளுக்கு 2 10, இன்னொரு மகளுக்கு 2 12, இன்னொரு மகளுக்கு 2 14, ஒரு மனைவிக்கு 1 15, இன்னொரு மனைவிக்கு 1 16, மொத்தம் 16 பங்காக வச்சோம்னு சொன்னால் இந்த கணக்கில் உள்ளபடி நம்ம என்ன செய்யலாம், பங்கு வச்சு கொடுத்துடலாம். இதில் வந்து பணமாக கொடுக்க சொன்னால் நீ என்ன செய்யணும், பணத்தை போட்டு அது மாதிரி வகுத்துக்கிற வேண்டியது. அப்போ இது வந்து ஒரு மனைவியும் மகள்கள் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. இப்படி நம்ம கணக்குகளை போட்டு என்ன செய்யணும், பழகணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்ட கணக்குகள் தான். நம்ம சொன்ன பிறகு இந்த மாதிரி சில கணக்குகளை கேட்டு சகோதரர்கள் கேட்ட அடிப்படையில் இதை பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஒரு கணக்கு என்னன்னு கேட்டால், மகளின் மகள் ஒரு ஆள் இறந்துட்டாங்க, மகளின் மகள்டா பேத்தி, மகளின் மகள் 2 பேத்தி இருக்காங்க, மகளின் மகள் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து மகளின் மகள் தாயின் சகோதரன், தாயின் சகோதரனா என்னது, மாமா, மாமா தானே சொல்லுவோம், மாமா, மாமா, அதாவது தாயின் சகோதரன். இப்படி ஒரு தாயின் சகோதரன் 1, மாமா கூட எடுத்துருவோம் புரியுதுக்க வேண்டிய ஒரு, அதாவது பேத்திமார் ஒரு 2 பேர் இருக்காங்க. இறந்து போன ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், தேவையில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறந்து போனவருக்கு மக வீட்டு பேத்தி 2 இருக்குது. அடுத்து வந்து தாயின் சகோதரர் 2 இருக்கிறாங்க. அப்போ தாயின் சகோதரர் 2 இருக்கும்போது இப்போ எப்படி பங்கு கொடுக்கணும்னு கேட்டால், இந்த இடத்துல இந்த சட்டத்தை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை சட்டத்தை விளங்கிக்கிறணும். அதாவது நம்ம நிர்ணயித்த பங்குன்னு சிலது வச்சுருக்கோம்ல, நிர்ணயித்த பங்குனா என்ன, கணவனுக்கு 4ல் 1 8ல் 1, ஒரு மகளுக்கு பாதி, 2 மகளுக்கு 3ல் 2, தாய்க்கு 6ல் 1, தகப்பனுக்கு 6ல் 1, இப்படின்னு ஒரு நிர்ணயித்த ஒரு பங்கு வச்சுருக்கிறோம். நிர்ணயித்த பங்கு போக மிச்சம் இருந்துச்சு என்று சொன்னால், யார் நெருக்கமான ஆண் வாரிசோ அவங்களுக்கு கொடுத்துடணும். மிச்சம் இருந்துச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு நிர்ணயித்த பங்கு கிடையாது. ஆண் வாரிசு யார் நெருக்கமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்போ வந்து இப்போ ஆண் வாரிசுனா யாருக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கணும்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு வந்து இஸ்லாமிய அடிப்படையில் மிக நெருக்கமான வாரிசு என்பது அவனுடைய மகன். அப்போ அந்த பங்கு வச்சது போக மிச்சம் இருந்துச்சின்னு சொன்னால் மகனுக்கு கொடுத்துடணும். மகள் இருந்தாங்கன்னா சேர்ந்து அவங்க மகனோட சேர்ந்து வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் இறந்து போன ஆளுக்கு ஒரு கணவன், ஒரு வேறு சொந்தங்கள், தாய், தந்தை இப்படி எல்லாம் இருந்தால் கூட ஒரு மகனும் இருப்பானையானால் இவங்களுக்கு கொடுத்தது போக எல்லாத்தையும் மகன் எடுத்துக்கொள்வான். அவனுக்கு பங்கு கிடையாது. மீதியெல்லாம் எடுத்துக்கொள்கிறதுக்கு பேர் அசபா. சரி, மகன்கிற நிலையில் யாருமே இல்லை. இந்த வாரிசெல்லாம் கொடுத்தது போக பார்க்குறோம், மகன்கிற நிலையில் இல்லை. அதே நேரத்தில் வந்து அடுத்த நிலை யார், தகப்பன். ஒரு மனிதனுக்கு நெருக்கமான உறவு என்பது யார், தகப்பன்.
அப்போ தகப்பனை கொடுத்துடணும். மீதியெல்லாம் பங்கு வச்சு கொடுக்குறோம். பங்கு வச்சு கொடுத்தது போக மீதம் இருக்கிறது. அந்த மீதத்தை எடுப்பதற்கு ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் தகப்பனாருக்கு என்ன செய்யணும்? அவர் வாங்கிக்கொள்வார். மீதியை வந்து நீ எடுத்துக்க அப்படின்னு அவருக்கு கொடுத்துடணும். தகப்பனாரும் இல்லை என்று சொன்னால் அடுத்து யார் கொடுக்கணும் என்று கேட்டால், உடன் பிறந்த சகோதரர்கள். இறந்து போன ஆளுக்கு சகோதரர் இருப்பாங்கள்ல, இறந்து போன ஆட்களுக்கு சகோதரன்மார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள மிச்சத்தை சகோதரன் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. சகோதரனோடு சேர்ந்து சகோதரி இருப்பார்களே, ஆனால் அவங்க ஆளுக்கு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கிற வகையில் அப்போ சகோதரிக்கும் அதில் கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும் என்றால், இந்த பிள்ளைகள்லாம் இல்லாமல் தாப்பன்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படி ஒரு நிலை வரும். அவங்களும் இல்லை என்று சொன்னால் தகப்பனின் சகோதரன் இருக்கான்ல, இறந்து போன ஆளுடைய, இறந்து போன ஆள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இறந்து போன ஆளுடைய தகப்பனுக்கு சகோதரன், அதாவது சித்தப்பா பெரியப்பா. இறந்து போன ஆளுக்கு வந்து சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்க என்று சொன்னால் இந்த வாரிசுகள்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் அவங்களுக்கு அப்போ தான் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இடம் 4 இடம் தான். ஃபஸ்ட்டு வந்து மகன்கிற கேட்டகரி. மகன் இருக்குவாரையானால் நிர்ணயித்த பங்கு கொடுத்தது போக மிச்சத்தை மகன் எடுத்துக்கொள்வார். நிர்ணயித்த பங்கெல்லாம் கொடுத்துட்டோம், மகன் இல்லை மிச்சத்தை எடுக்கிறதுக்கு. தகப்பன் இருக்கார். தகப்பன் இருப்பாரையானால் அவருக்கு 6ல் 1 கொடுப்போம், மீதி என்ன இருக்கோ அதையும் கொடுத்துருவோம். அவர் அசபாவை, எதுக்கு பேர் அசபான்னு சொல்லுவது, அவர் ஆயிடுவார். அவரும் இல்லைன்னு வைங்க, எல்லா பங்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டோம். அடுத்து கொடுப்பதற்கு ஆண் வாரிசில் நெருக்கமானவங்க இல்லை என்று சொன்னால் இறந்த ஆணோ இறந்த பெண்ணோ அவங்களுடைய சகோதரன்மார்கள், இறந்த ஆணுக்கு இறந்த பெண்ணுக்கு வந்து சகோதரன் இருப்பார்களேயானால் அந்த சகோதரன் மீதியெல்லாம் எடுத்துக்கொள்வார். சகோதரனோட சேர்த்து வந்து சகோதரி இருப்பார்களேயானால் அதை வந்து 2க்கு 1ங்கிற வகையில் அதை எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சகோதரனுக்கு மட்டும் அப்படி சகோதரியும் சேர்த்துக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த சகோதர உறவும் இல்லை என்று சொன்னால் தகப்பனின் சகோதரன் ஒன்று வந்து பிள்ளை, அடுத்து தந்தை, அடுத்து வந்து சகோதரன், அடுத்து வந்து தகப்பனின் சகோதரன். இந்த 4 வகை தான் என்ன செய்வாங்க, மிச்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகை வருவாங்க. இப்போ இந்த கணக்கில் பார்ப்போம். மகளின் மகள் இருக்கிறாங்க, மகள் இல்லை. மகள் இல்லாமல் இருந்து மகளுடைய மகள் வந்தால் இவங்க தான் மகள். அந்தஸ்தில் என்னது, மகள்ங்கிற அந்தஸ்தில் உள்ள பங்கு இவங்க தான் வாங்குவாங்க. இவங்களுக்கு என்ன பங்கு மார்க்கத்தில் 3ல் 2. மொத்த சொத்தை 3 பங்காக வச்சு 2 அவங்களுக்கு கொடுத்துடணும். சரியா, 1 மிச்சம் இருக்குது. ஆனால் தாயின் சகோதரன் இருப்பதாக அதில் நீங்கள் அந்த கணக்கில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. தாயின் சகோதரன் கிடைக்காது, அது தகப்பனின் சகோதரனாக இருந்தால் மிச்சம் கிடைக்கும். இந்த தாயின் சகோதரங்கிற இடத்துல இந்த 4 கேட்டகிரி தான். ஒன்று வந்து அவனுடைய பிள்ளையாக இருக்கணும், மிச்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவன். அல்லது வந்து அவனுடைய தகப்பனாக இருக்கணும், தகப்பன் பாட்டன் அவங்களா இருக்கணும். அவங்களும் இல்லை என்று சொன்னால் அது என்ன செய்யணும், அவனுடைய சகோதரனாக இருக்கணும். அவனும் இல்லை என்று சொன்னால் தகப்பனின் சகோதரன். அப்போ தகப்பனின் இறந்து போன ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பாமார்கள் வந்து கடைசி நிலையில் வருவாங்க. எப்போ கடைசியில் வருவாங்க, மகனும் இல்லை, பேரனும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாத்தாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, அப்படியான ஒரு நிலையில் இருந்தால் அடுத்த 4வது நிலை யாருக்குன்னு கேட்டால் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து வருவாங்க. இந்த தாய் மாமாவெலாம் வராது. அதாவது அந்த மிச்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கணக்கில் யார் வராது, தாயுடைய சகோதரன் வராது. அப்போ இந்த தாயின் சகோதரன் போட்டாலும் இவங்களுக்கு கிடையாது. மொத்தமே எத்தனை பங்கு தான், 3 பங்கு வைக்கணும். 3 பங்கு வச்சு 3 வச்சிட்டோமா, 3 வச்சு 3ல் 2 எவ்வளவு, 2 கொடுத்துடணும். மீதி 1 இருக்குது. அந்த 1 என்ன செய்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3ஐயுமே அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அதாவது 3ல் 2 கொடுத்ததுக்கு பதிலாக இந்த 2ல் 1 மிச்சமாக இருக்குல்ல, அந்த மிச்சம் அவங்கள சேர்ந்து போயிடும். நம்ம கொடுக்க வேண்டியது 2, 3 இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படை பங்கை என்ன செஞ்சிட வேண்டியதுதான், 2 ஆக்கிட வேண்டியதுதான். 2 ஆகி ஆளுக்கு பாதி கொடுத்துட வேண்டியதுதான். ஏன் அப்படி கொடுக்குறோம், 3ல் 2 தான் கொடுக்கணும். கொடுத்தது போக மீதம் இருந்தால் வாரிசுகள் எதுவும் பெறுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சம்மந்தமில்லாத யாருக்கும் கொடுக்க முடியுமா, யாரை எவருக்கு தூக்கி கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு தான் திருப்பி சேரணும். அப்படி சேரணுங்கும் பொழுது
மீதி இந்த உள்ள கணக்கு பார்த்தோம்ல 12லேருந்து பார்த்து என்ன சரி 11 ஆக்கி கொடுக்குறோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கணக்கில் அடிப்படை பங்கு 3லேருந்து கொடுக்குறோம். 3லேருந்து 2 தான் கொடுக்க முடிகிறது, 1 கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்றால் 2 பங்கு ஆக்கிற வேண்டி தான். அப்படி 2 பங்கு வச்சு 2ல் 1 அவங்களுக்கு கொடுக்கையில் என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஆளுக்கு பாதி பாதி கிடைச்சிடும். 3ல் 2ங்கிறதை விட அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதை வாங்குவதற்கு வாரிசு இல்லை, அதுக்கு மேலே வாரிசுகள் இல்லை என்கிற ஒரு காரணத்தினால என்ன செய்கிறது, அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது. அப்போ நல்ல விளைக்கணும். இந்த தாயுடைய சகோதரன் தாயுடைய சகோதரி அவங்களாம் இதில் வரமாட்டாங்க, வாரிசுங்கிற ஒரு கணக்கில் வரவே மாட்டாங்க. இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ இந்த மாதிரியான கணக்கு எதுக்குன்னு இந்த மாதிரி கணக்குகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணி எடுப்பதன் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் இந்த வாரிசு உரிமையில் உள்ள ஒரு குழப்பமில்லாத ஒரு தெளிவை நீங்கள் அடைய முடியும். அதனால் இந்த 2 கணக்கை பார்த்துட்டோம். அடுத்த ஒரு கணக்கை நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.